மக்களே, என்ன நடந்ததுன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வருஷம் நியூ இயர் டைமில் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி வழக்கமாக இவங்க பேசுவது உண்டு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்லேயும் அடுத்த ஆட்சியாளர் கர்த்தர் யாரை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லியும் தீர்க்க தரிசனமாக இவங்க பேசுவது உண்டு. பல பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இவங்களும் நானும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்களேன். இந்த தமிழ்நாட்டை குறித்து சொல்லக்கூடிய காரியம், தமிழ்நாட்டிலே அடுத்த ஆட்சி தேவனுடைய சித்தம் போலவே ஒரு ஆட்சியை அவர் அமைக்க போகிறார். அது எப்படியாப்பட்ட ஆட்சி என்றால், மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. டெப்தா போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ போகட்டும். எதுக்காக சொல்கிறேன், ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் முன்னாடியே. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பொய் தீர்க்க தரிசனங்களை நம்பி இப்போவும் அவங்க பின்னாடி போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் சொன்னாலும் இவங்க கேட்குறதே கிடையாது. இருந்தாலும் நாமளும் அப்படியே விட்டுற முடியுமா? நோ, நாமளும் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒருவேளை இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக தெளிவு பெறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ப்ராஃபஸி பற்றி, தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறது கிடையாது. இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஆனால் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பொய் தீர்க்க தரிசனத்துக்கும் உண்மையான தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத மட்டுமே நம்ம பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் 2 தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. ஒன்று ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், தேவன் சொல்லாத ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவருடைய பெயரை பயன்படுத்தி சொல்கிறது. இன்னொரு தீர்க்கதரிசி உண்மையிலேயே கர்த்தர் அழைத்து அவருடைய வாயில் அவருடைய வார்த்தையை போட்டு சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். ஸோ ட்ரூ ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். இந்த ட்ரூ ப்ராஃபிட்ஸ்க்கும் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம், அதாவது நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களிடத்தில் உண்மையாகவே பேசியிருக்கிறாரு அப்படின்றத நான் எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது. ஸோ 2 டெஸ்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 1, அவர் சொன்னது எதுவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா அவரிடத்துல கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஸோ உண்மையாகவே கர்த்தர் சொல்லியிருந்தால் அவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். உபாகமம் 18வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் உண்மையுள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் உண்மை இல்லாத தீர்க்க தரிசிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அந்த சாராம்சத்தை அந்த புத்தகத்தில், அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். 21வது வசனம், கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஓகே, 22வது வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேணாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒருவேளை அவங்க சொன்னது நடக்கலை அப்படின்னா அது கர்த்தர் சொன்னதே கிடையாது. அவருடைய பெயரை பயன்படுத்தி இவங்க தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்றது வசனத்தில் தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த தீர்க்கதரிசிகள் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அவர்களுடைய சுய விருப்பத்தை கர்த்தரே அதுதான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க தீர்க்க தரிசனமாக. அப்போ உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் 100% கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். ஒருவேளை நிறைவேறவில்லை என்றால் அவர் பொய் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவார். இந்த வீடியோவில் பார்த்த நீங்கள் அந்த 2 பேருமே மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2019 கிறிஸ்தவ கூட்டத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கிறவர் ஒருத்தர், இயேசு அழைக்கிறார் அப்படின்ற ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறவர்.
இந்தியாவிலேயே பிரதமராக யங் பிரைம் மினிஸ்டர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி தீர்க்க தரிசனமாக சொன்னார். எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரில. ஆனால் அந்த ஒரு கிளிப்பு இன்றைக்கி அவங்களுடைய வீடியோவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக சொன்னார் அப்படின்றது முக்கால்வாசி பேருக்கு, ஏன் எல்லாருக்கும் கூட நல்லாவே தெரியும். அது இன்னமும் நிறைய பேருடைய மனசில் அது இருக்குது, நிறைவேறலை. ஆனால் அது கர்த்தர் தான் சொன்னாருன்னு சொல்லி தைரியமாக சொன்னார். அதற்கு எதிராக எந்த கிறிஸ்தவர்களும் குரல் கொடுக்கவும் கிடையாது, எதிர்க்கவும் கிடையாது. ஆனாலும் பல கோடி ஜனங்கள் இன்றைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகளை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது அவர் கர்த்தரை பயன்படுத்தி அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையில் சொல்லுகிற ஒரு வசனம், அது நிறைவேறவே இல்லை. அப்போ இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இந்த உபாகமம் 18வது அதிகாரம் 21 22 வசனம் வரைக்கும் அதனுடைய சாராம்சம், உண்மையுள்ள தீர்க்கதரிசிக்கும் பொய்யான தீர்க்கதரிசிக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய சாராம்சத்தை அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸையும் நான் சொல்கிறேன். உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறி இருக்கு. எலியாவை நம்ம எடுத்துப்போமே, அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். எசபேலை பற்றி அவர் சொன்னார் ஒரு தீர்க்க தரிசனமாக, அவளை நாய் தின்னும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாகவே அது நடந்தது. அவள் சாகும்போது எப்படி செத்தா, அது செத்ததுக்கு அப்புறமா அவர் சொன்னபடியே அவருடைய உடம்பை நாய் தின்னுச்சு. அது அப்படியே நிறைவேறினது. மீகா தீர்க்கதரிசி கிறிஸ்து பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி துல்லியமாக எக்ஸாக்டாக அந்த பிளேஸை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ காமனாக சொல்லலை. இன்றைக்கி நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமனாக தீர்க்க தரிசனம் இங்கே மீக சொல்லலை. ஐ மீன் தீர்க்க தரிசனத்தை பற்றி நான் அது பிப்ளிக்கல் ப்ராஃபஸ் எப்படி இருந்திருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முழு வீடியோவாக போடும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே நான் சும்மா அதை நான் தொட்டுட்டு போகிறேன், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ பெத்லகேம் என்ற அந்த ஊரை எக்ஸாக்டாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு இயேசு பிறப்பதுக்கு முன்பதாகவே. இங்கே தான் அவர் பிறப்பார், இந்த ஊரில் தான் அவர் பிறப்பாருண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படின்றது அங்கே ஒரு இடத்துல, இந்த ஒரு இடத்துல, ஏசியாவில், இந்தியாவில் ஒரு இடத்துல பூகம்பம் வரும், இந்தியாவில் ஒரு இடத்துல மக்கள் இந்த மாதிரி இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதெல்லாம் காமனான ஒரு விஷயம். இது வருஷம் வருஷம் எங்கேயாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. இது நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நியூஸ் சேனலை பார்த்தீங்கனாலே இது நடக்கிற ஒரு சம்பவமாக தான் நமக்கு அது தெரியும். அதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லுவது அது எவ்வளோ பெரிய ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்றது கிறிஸ்தவங்களாகிய நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், இப்படி தான் இருக்கும். அவர் சொன்னான். தானியேல் தீர்க்கதரிசியை எடுத்துப்போம். மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் சங்கரிக்கப்படுவார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுது. இது நடந்தது எப்போ? அவர் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா சிலுவையில் அவரை ஈட்டினால் அவர் கொன்னாங்க. ஸோ அந்த 3 நாள் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இதுதான் இவர் தீர்க்க தரிசனமாக முன்னாடியாக சொல்லிடுறார். ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி தானியேல் தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இது நடந்திருக்கு. அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து அது நடந்திருக்கு. ஆனால் இவங்க சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமெல்லாம் அடுத்த வருஷம் 2027 அப்படின்னே சொல்லிடுறாங்க. அப்படின்னே சொல்லி அடுத்த வருஷம் பார்க்கும்போது அப்படி நடக்கிறது கிடையாது. ஸோ இது எதுவுமே கர்த்தர் பேசுகிற வார்த்தை கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க அவருடைய பெயரை பயன்படுத்தி எப்படிலாம் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, முட்டாள் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அதோடு நிப்பாட்டலைங்க. இப்படி பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள அவங்களுடைய நிலைமையை பற்றியும் வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு தண்டனை இருக்குது. கள்ள தீர்க்க தரிசியை குறித்து தண்டனை உபாகம் 18வது 20வது வசனத்தில் பாருங்கள். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே
சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். ஆக்சுவலாக இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு லா. சாகக்கடவன்னா அவன் சாகணும், அப்படிப்பட்டவன் இருக்கிறவே கூடாது. அப்போ அது எவ்வளோ பெரிய கடவுள் வெறுக்கிற ஒன்று அப்படின்றத நீங்கள் பாருங்களேன். அது எவ்வளோ சீரியஸாக கர்த்தர் எடுத்திருக்கிறாருன்றதை பாருங்கள். என் பேரை பயன்படுத்தி நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனாக எனக்கே கோவம் வரும். நான் சொல்லாததை எப்படிடா நீ சொல்லலாம், நான் சொன்னேன்னு நீ எப்படிடா நீ சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கோவம் வரும் நாமளாக. ஆனால் இது கடவுள் இப்படி நினைக்கிறது, கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தைரியமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னதுன்னா அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். இதுதான் டெஸ்ட் நம்பர் 1. டெஸ்ட் நம்பர் 2, அவர்கள் சொல்லுகிற கண்டென்ட் ஆஃப் த மெசேஜ், அவர்களுடைய செய்தி தேவனுடைய செய்தியாக இருக்க வேண்டும். அதாவது அவங்க சொல்லுகிற அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும். இந்த 2 டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு டெஸ்ட்டை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இக்காரணத்தை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொய் தீர்க்கதரிசியே சும்மா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் இவங்க தான் வருவாங்க அப்படின்னே நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஃப்ளோவில் அடிச்சு விட்றேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் கடவுளை அவருடைய பேரை பயன்படுத்தி நான் சொல்கிறேன், உண்மையாகவே அது நடந்துடுது. அப்போ உடனே அடுத்த வருஷம் நான் வந்து இந்தப்பா நான் சொன்னேன்ல, இப்படி தான் சொன்னேன், உண்மையான தீர்க்கதரிசி நான் தான், கடவுள் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா பல மக்கள் ஜனங்க என்னை நம்பிடுவாங்க, உண்மையான தீர்க்கதரிசின்னு என்னை ஃபாலோ பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி கூட ஒரு ஃப்ளோவில் அடிக்கும் போது நடக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. இது தீர்க்கதரிசனம், அதாவது கிறிஸ்டியன் அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் கூட நம்ம இது எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. கிறிஸ்டியன் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு ஜாதகத்தையோ இல்லை வேறொரு கடவுள் நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், இல்லை கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன் கூட ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சு விட்றான்னு வச்சுக்கோங்க, அது நடந்துருது அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிடுறது வழக்கம் இங்கே. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட வந்து கடவுள் பேசினாருன்னு அர்த்தமா? நோ 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 நோ, அப்படியும் இல்லை. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அது உண்மையான கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம் கிடையாது. இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். டெஸ்ட் நம்பர் 2 அது என்னதுன்னா கண்டென்ட் ஆஃப் த மெசேஜ். அவர்கள் சொல்லுகிற அந்த மெசேஜ் கர்த்தருடையதாக இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். உபாகம் 13ஆவது அதிகாரத்தில் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை தெளிவாக அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனம், நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். இதுதான் கண்டென்ட். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், வேற ஒரு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம், அவர்களை நம்ம வழிபடுவோம், வேற ஒரு தேவனை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது வேறா, ஒருவேளை நடக்கலாம், அப்படியே அந்த அற்புதமோ அந்த அடையாளமோ அவன் சொன்ன விஷயமோ நடந்தாலும், 3வது வசனம், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ இங்கே சொல்லுகிற ஒரு விஷயம் என்னதுன்னா அந்த கண்டென்ட். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அடையாளத்தை பண்ணுறான், அவன் அற்புதத்தை பண்ணுறான், இருந்தாலும் அவன் சொல்லுகிற அந்த கண்டென்ட் இருக்கு பாருங்க, அது வேத வசனத்திற்கு எதிரானது. அது என்ன கண்டென்ட்னா, வேற ஒரு தேவனை நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிசயங்களை செய்கிறான். அதுதான் டைரக்ட் கர்த்தருடைய ரெவலேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசி தன்னை மேன்மைப்படுத்தி காண்பிப்பதற்காக கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் என்னை வானத்துக்கு எடுத்துகிட்டு போனார், அங்கே வந்து நான் டைரெக்டாக அவரும் நானும் சேருக்கு முன்னாடி போட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுகிற அந்த கண்டென்ட்டெல்லாம் பாருங்கள், அவர்
அவர் சொல்லுகிற அந்த செய்திகளெல்லாம் வேதத்திற்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு விஷயம். கர்த்தர் எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை பார்க்கும்போதெல்லாம் உடனே அவன் செஞ்ச ஒரு வேலை என்னன்னா, தன்னைத்தானே யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு கடவுளை பார்க்கும் உடனே அவருடைய முகத்துக்கு நேருக்கு நேராக பார்க்காம மண்டி போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அடிப்பணிந்து பயபக்தியோடு காலில் விழுந்தார். பேதுரும் அப்படி தான் பண்ணார். ஸோ இதெல்லாமே ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் பண்ணுன ஒரு விஷயம் அது. ஆனால் இன்றைக்கி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏதோ கேஷுவலாக கால் மேலே காலை போட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசின மாதிரி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது அகெயின்ஸ்ட் பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த 2வது டெஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு மெசேஜையும் அது வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ 2 டெஸ்ட்டும் நம்ம பார்க்கணும். டெஸ்ட் நம்பர் 1, அவங்க சொன்னது கண்டிப்பாக நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா தே ஆர் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். கடவுள் பேரை சொல்லி ஏமாற்ற வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2வது, அவர்களுடைய மெசேஜ் அது கர்த்தருடைய வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதா என்று சொல்லி நாம் தான் இது 2 விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. ஸோ யார் ப்ரீச் பண்ணாலும், யார் எதை சொன்னாலும் நம்ம கண்மூடித்தனமாக அப்படியே நம்பாமல், ஃபேமஸாக இருந்தாலும் சரி, ஃபேமஸ் இல்லைனாலும் சரி, எதை சொன்னாலும் நம்பாமல் பைபிள் வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பொய் தீர்க்கதரிசிக்கும் உண்மையுள்ள தீர்க்கதரிசிக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதனால் அப்போது பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. வேதம் பூரணமாக நிறைவாக நம்ம கையில் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம்.